இலங்கை ஒலிபரப்பு கூடுதாபன முஸ்லிம் சேவை முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக அறிவுக்களம் நடத்துபவர் இஸ்மாயில் பி மாரி. அல்லாஹ்வின் திருநாமத்தால் புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழித்தோன்றல்கள் மீதும் தூய மனைவிமார்கள் மீதும் அவர்களது சஹாபாக்கள் மீதும் மறுமை நாள் வரை அன்னாரது போதனைகளை உள தூய்மையுடன் செயற்படுத்துவோர் ஒவ்வொருவர் மீதும் சலமாத்தும் சலாமும் உண்டாவதாக. ஆமீன். முதிர்ந்து வரும் முத்தான முத்துக்களான மாணவ செல்வங்களுக்கு ஒரு வித்து, எதிர்கால அறிவு விருத்திக்கு ஒரு நிலையான சொத்து, நாளைய தலைமுறையினருக்கு ஒரு நாட்டு, நாளைய தலைவர்களான மாணவ தங்கங்களுக்கு 8 திக்கும் புத்துயிர் அளிக்கும் புத்தாக்க அறிவு மேடை. காலத்தால் அழியாத செல்வம் கல்வி செல்வமே. அதனை அடைய துடிக்கும் மாணவ செல்வங்களுக்கு பரந்த உலகில் விரிந்த அறிவை வழங்கும் அறிவு களஞ்சியம். கடந்த 65 வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் 77 தெம்படகுட வீதியில் அமைந்திருக்கும் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். தரம் 1 முதல் கல்வி பொதுத்தராதர உயர்தரம் வரைக்குமான உசாத்துணை நூல்கள், கடந்த கால வினாவிடை பத்திரங்கள், மாதிரி வினாத்தாள்கள், பொதுவான தலைப்புகளிலான நூல்கள், சிறுவர் முதல் பெரியோர் வரைக்குமான கதை புத்தகங்கள், நாவல்கள், இஸ்லாமிய அறிவு நூல்கள், முன்மொழிகளில் அல் குர்ஆன் விளக்க நூல்கள். கடந்த 65 வருட காலமாக ஒரே கூரையின் கீழ் நாடு முழுவதும் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் 77 தெம்படகுட வீதியில் அமைந்துள்ள வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். கடந்த 65 வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் 77 தெம்படகுட வீதியில் அமைந்திருக்கும் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். தரம் 1 முதல் கல்வி பொதுத்தராதர உயர்தரம் வரைக்குமான உசாத்துணை நூல்கள், கடந்த கால வினாவிடை பத்திரங்கள், மாதிரி வினாத்தாள்கள், பொதுவான தலைப்புகளிலான நூல்கள், சிறுவர் முதல் பெரியோர் வரைக்குமான கதை புத்தகங்கள், நாவல்கள், இஸ்லாமிய அறிவு நூல்கள், முன்மொழிகளில் அல் குர்ஆன் விளக்க நூல்கள். கடந்த 65 வருட காலமாக ஒரே கூரையின் கீழ் நாடு முழுவதும் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் 77 தெம்படகுட வீதியில் அமைந்துள்ள வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். சர்வதேச மொழிகளில் ஒன்றான அரபு மொழியை மாணவர்கள் இலகுவாக கற்று அதன் மூலம் தேசிய பரீட்சைகளில் சிறந்த புள்ளிகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் துறைசார் ஆசிரியர்களினால் தொகுக்கப்பட்டு இஸ்லாமிக் புக் ஹவுஸின் வெளியீட்டகமான ரீட் மோ வெளியீட்டகத்தினால் வெளியீடு செய்யப்பட்டுள்ள அரபு மொழி பாட புத்தகங்கள் மற்றும் பயிற்சி புத்தகங்களை தற்போது நாடு பூராகவும் பெற்றுக் கொள்ளலாம். அரசு மற்றும் தனியார் பாடசாலைகளின் தரம் 1 முதல் 9 வரையான வகுப்புகளுக்கான அரபு மொழி புத்தகங்கள் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்களம் ஆகிய மும்மொழிகளிலும் விளக்க குறிப்புகளுடன் தயாரிக்கப்பட்டு வெளியீடு செய்யப்பட்டுள்ளதுடன் சிறுபராயம் முதலே மாணவர்கள் இலகுவாக அரபு மொழியினை கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பாடங்களும் பயிற்சிகளும் இப்புத்தகங்களில் வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் மாணவர்கள் தேசிய பரீட்சைகளில் அதிக புள்ளிகளை பெற்றுக் கொள்வதற்கு உதவக்கூடிய வகையில் தரம் 10, 11 மாணவர்களுக்கான அரபு இலக்கிய நயம் மற்றும் உயர் தரத்துக்கான அரபு மொழி புத்தகங்கள் பாட குறிப்புகளையும் பயிற்சிகளையும் உள்ளடக்கியதாக ரீட் மோ வெளியீட்டகம் வெளியீடு செய்துள்ளது. இப்புத்தகங்களை ஆன்லைன் மூலம் பார்வையிடுவதற்கும் ஆர்டர் செய்வதற்கும் இணையதள முகவரி www.ibh.lk அல்லது வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்ய 0757 400 800. அகில இலங்கையை மையமாக கொண்டு மாகாண ரீதியில் முதலிடங்களை பெற்ற மாகாண சாம்பியன்களுக்கு இடையிலான அறிவு களஞ்சிய போட்டி நிகழ்ச்சியானது அனுசரணையாளர்களான IBH ரீடர்ஸ் பாரடைஸ் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் கேட்போர் கூடத்தில் ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது. போட்டிகளுக்கு தலைமை தாங்குகிறார் IBH ரீடர்ஸ் பாரடைஸ் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் பிரதம செயற்பாட்டு அதிகாரி ஜனாப் ரிம்சான் ரஃபீக் அவர்கள்.
நடுவராக கடமையாற்றுகிறார் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஆங்கில சேவை முன்னாள் கட்டுப்பாட்டாளர் அல்ஹாஜ் எம் தாசிம். அறிவு களஞ்சியம் நிகழ்ச்சி விளம்பர ஒருங்கிணைப்பு ஜனாப் எம் நியாஸ். தயாரிப்பாளர் அல்ஹாஜ் AM முஹம்மது அலீம். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஜனாப் எம் வசீர். புள்ளிப்பதிவு இலங்கை வானொலியின் பன்னெடுங்கால அபிமானி கவிஞர் எழுத்தாளர் நிந்தவூர் MI உசனார் சலீம். நேரக்கணிப்பாளர் இஸ்மத் ஃபாரிஸ். இவர்களோடு IBH ரீடர்ஸ் பாரடைஸ் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் சார்பில் IBH முகாமையாளர் ஜனாப் MHM ஷாமில், ரீட்மோ வெளியிட்டக முகாமையாளர் ஜனாப் லரீப் சுலைமான் மற்றும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவை தயாரிப்பாளர்களான ஃபாத்திமா ரிசா ஹுசைன், இஸ்மஹான் ஷாப்தீன் ஆகியோர் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். சட்டென்ற கேள்விக்கு பட்டென்று பதிலளித்து தத்தம் அணிகளுக்கு பலம் சேர்க்க வந்திருக்கும் போட்டியாளர்களை இப்போது அறிமுகம் செய்து வைக்கின்றோம். எனது வலதுபுறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் ஊவா மாகாணம் சாம்பியன் பதுளை மாவட்டம் குருத்தலாவ மஹச்சன்ன அல் இல்மா முஸ்லிம் மகாவித்யாலய அணியினர். எனது இடதுபுறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் தென் மாகாண சாம்பியன் காலி மாவட்டம் கட்டுகோட உஸ்வத்துன் ஹசனா மகாவித்யாலயம். விடையளிக்கும் முதல் போட்டியாளர் ஊவா மாகாண சாம்பியன் அணி குருத்தலாவ மஹத்தன்ன அல் இல்மா முஸ்லிம் மகாவித்யாலயம் அணித்தலைவர் முஜிபுர் ரஹ்மான் மாஹின். இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். இதோ உங்களுக்கான கேள்வி. இரண்டாம் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு காலத்தில் பல்வேறு வெற்றிகள் சாதிக்கப்பட்டன. அதில் ஒன்றான பலஸ்தீன வெற்றி நிகழ்ந்த ஆண்டு எது? கிறிஸ்துக்கு பின் 632. இல்லை, அந்த விடை தவறானது. அதே அணியினருக்கு சந்தர்ப்பம். கிறிஸ்துக்கு பின் 636. கிறிஸ்துவுக்கு பின் 636 என்பது சரியான விடை. அதை ஹிஜ்ரி ஆண்டில் சொல்வதாக இருந்தால் ஹிஜ்ரி 15. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஊவா மாகாண சாம்பியன் பதுளை மாவட்டம் குருத்தலாவை மஹத்தன்ன அல் இல்மா முஸ்லிம் மகாவித்யாலயம். அடுத்த விடையளிக்கும் முதல் போட்டியாளர் தென் மாகாணம் காலி மாவட்டம் கட்டுகொட MIF ரிஃபாயா தென் மாகாண சாம்பியன் அணியிலிருந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அல்லாஹ்வை தரிசிப்பதற்கான மிஅராஜ் சம்பவம் நிகழ்ந்தமை கிறிஸ்துவுக்கு பின் எத்தனையாம் வருடத்தில்? கிறிஸ்துவுக்கு பின் 633. இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. கிறிஸ்துவுக்கு பின் 631. சந்தர்ப்பத்தை எதிரணிக்கு விடுகின்றோம். கிறிஸ்துவுக்கு பின் 621. கிறிஸ்துவுக்கு பின் 621 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஊவா மாகாண சாம்பியன் பதுளை மாவட்டம் குருத்தலாவ மஹச்சன்ன அல் இல்மா முஸ்லிம் மகாவித்யாலயம். அடுத்தபடி அளிக்கும் போட்டியாளர் ஊவா மாகாண சாம்பியன் பதுளை மாவட்டம் குருத்தலாவ மஹச்சன்ன அல் இல்மா முஸ்லிம் மகாவித்யாலயம் அப்துல் ஹசன் ஹஸ்னா. இதோ உங்களுக்கான கேள்வி. அவர் தன் இஷ்டப்படி எதனையும் கூறுவதில்லை. இது அவருக்கு வஹி மூலம் அறிவிக்கப்பட்டதே அன்றி வேறு இல்லை. இது எந்த சூறாவில் இடம்பெறுகிறது? சூரா தௌபா. இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. சூரா மாயிதா. சந்தர்ப்பத்தை எதிரணிக்கு விடுகின்றோம். சூரா அன்னூர். இரு அணிகளும் சரியாக விடையளிக்க தவறிவிட்டன. சரியான விடை சூரா அந்நஜும். அந்நஜும் என்கின்ற அந்த சூறாவில் தான் இது இடம்பெற்றிருக்கின்றது. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. இவரும் சரியாக பதிலளிக்கவில்லை. அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் MNF ஹுஸ்னா தென் மாகாண சாம்பியன் காலி மாவட்டம் கட்டுகோட உஸ்வத்துன் ஹசனா மகாவித்யாலயம். இதோ உங்களுக்கான கேள்வி. கலாநிதி துவான் புர்ஹானுதீன் ஜாயா அவர்களின் பணியாற்றுகை பயணத்தின் போது பொருளாதார மந்தம், 2ஆம் உலக மகாயுத்தம் என்பன இலங்கை முஸ்லிம் சமூகத்தின் கல்வி வளர்ச்சியில் பெரும் பின்னடைவுகளை ஏற்படுத்தியது. அது எத்தனையாம் ஆண்டில்? 1862. இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. 1249. அந்த விடையும் தவறானது. சந்தர்ப்பம் எதிரணிக்கு செல்கிறது. 1939. இரு அணிகளும் சரியாக விடையளிக்கவில்லை. சரியான விடை 1930. 1930 என்பது சரியான விடை. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் சிராஜ் ஹப்சா ஊவா மாகாண சாம்பியன் பதுளை மாவட்டம் குருத்தலாவை மஹச்சன்ன அல் இல்மா முஸ்லிம் மகாவித்யாலயம். இதோ உங்களுக்கான கேள்வி. அறிஞர் சித்திலப்பையின் தந்தையை
சிலோன் அல் மனக் எனும் பத்திரிகை இலங்கை சோழகரின் தந்தை என பாராட்டியமை கிறிஸ்துவுக்கு பின் எந்த கால பகுதியில்? கிறிஸ்துவுக்கு பின் 1964. அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. 1833. கிறிஸ்துவுக்கு பின் 1833 காலப்பகுதியில் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஊவா மாகாண சாம்பியன் பதுளை மாவட்டம் குருத்தலாவ மகத்தென்ன அல் இல்மா முஸ்லிம் மகாவித்யாலயம். அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் MNF சுமையா, தென் மாகாண சாம்பியன் காலி மாவட்டம் கட்டுகோட உஸ்வத்துல் ஹஸ்னா மகாவித்யாலயம். இதோ உங்களுக்கான கேள்வி. நபியே நீர் கூறும், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவராக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். இந்த வசனம் எந்த சூறாவில் வருகிறது அல்லது எந்த சூறாவுக்குரியது? அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படுகிறது. சந்தர்ப்பத்தை எதிரணிக்கு விடுகின்றோம். சூரா அல் அஹ்ஸாப். இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன. சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 31வது வசனம். இம்ரானின் குடும்பத்தினர் என்கின்ற சூறாவில் தான் அந்த விடயம் அமைந்திருக்கின்றது. அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் இஸ்மாக் ஜுமானா, ஊவா மாகாண சாம்பியன் பதுளை மாவட்டம் குருத்தலாவை மகத்தென்ன அல் இல்மா முஸ்லிம் மகாவித்யாலயம். இதோ உங்களுக்கான கேள்வி. ஷஹீஹ் புகாரி ஹதீஸ் கிரந்தத்தின் பக்கங்கள் எத்தனை? அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார். சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு அளிக்கப்படுகிறது. 7275. 7275 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது தென் மாகாண சாம்பியன் உஸ்வத்துல் ஹசனா மகாவித்யாலயம். அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் ஆமினா முகமது, தென் மாகாண சாம்பியன் காலி மாவட்டம் கட்டுகொட உஸ்வத்துல் ஹசனா மகாவித்யாலயம். இதோ உங்களுக்கான கேள்வி. ஜூனன் நஸாஇ ஹதீஸ் தொகுப்பு எத்தனை ஹதீஸ்களை உள்ளடக்கியுள்ளன? அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார். சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. 4341. 4341 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது தென் மாகாண சாம்பியன் உஸ்வத்துல் ஹசனா மகாவித்யாலயம். அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் ஊவா மாகாண சாம்பியன் பதுளை மாவட்டம் குருத்தலாவை மகத்தென்ன அல் இல்மா முஸ்லிம் மகாவித்யாலயம் ஃபாரூக் ஃபர்ஹானா. இதோ உங்களுக்கான கேள்வி. எகிப்தின் ஆட்சியாளர்கள் இருவர் சிலுவை வீரர்களிடமிருந்து அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் பலஸ்தீனையும் மீட்டெடுத்தவர்களாக இஸ்லாமிய வரலாற்றில் கௌரவிக்கப்படுகின்றனர். இவர்களில் ஒருவரின் பெயரை கூறுங்கள். சலாஹுதீன் அய்யூபி அவர்கள். சலாஹுதீன் அய்யூபி அவர்கள், மஹமூத் அல் குத்தூஸ் அவர்கள் என்பதும் சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஊவா மாகாண சாம்பியன் பதுளை மாவட்டம் குருத்தலாவை மகத்தென்ன அல் இல்மா முஸ்லிம் மகாவித்யாலயம். அடுத்த விடையளிக்கும் முதலாம் சுற்றின் இறுதி போட்டியாளர் MAF அஸ்மா, தென் மாகாண சாம்பியன் காலி மாவட்டம் கட்டுகோட உஸ்வத்துல் ஹசனா மகாவித்யாலயம். இதோ உங்களுக்கான கேள்வி. மஸ்ஜிதுல் அக்ஸாவில் அதான் கூறிய முதல் மனிதர் என்ற பெருமைக்குரியவரின் பெயர் என்ன? அவர் உரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார். சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு வழங்கப்படுகிறது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது தென் மாகாண சாம்பியன் காலி மாவட்டம் கட்டுகொட உஸ்வத்துல் ஹசனா. கடந்த 65 வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம். இலக்கம் 77 தெம்டகுட வீதியில் அமைந்திருக்கும் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். தரம் 1 முதல் கல்வி பொதுத்தராதர உயர்தரம் வரைக்குமான உசாத்துணை நூல்கள், கடந்த கால வினாவிடை பத்திரங்கள், மாதிரி வினாத்தாள்கள், பொதுவான தலைப்புகளிலான நூல்கள், சிறுவர் முதல் பெரியோர் வரைக்குமான கதை புத்தகங்கள், நாவல்கள், இஸ்லாமிய அறிவு நூல்கள், முன்மொழிகளில் அல் குர்ஆன் விளக்க நூல்கள். கடந்த 65 வருட காலமாக ஒரே கூரையின் கீழ் நாடு முழுவதும் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம். இலக்கம் 77 தெம்டகுட வீதியில் அமைந்துள்ள வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். முதலாம் சுற்றின் பெறுபேறு இதோ. தென் மாகாண சாம்பியன் காலி மாவட்டம் கட்டுகொட உஸ்வத்துல் ஹசனா மகாவித்யாலயம் 10 புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது. இவர்களோடு முதலாம் சுற்றில் போட்டியிட்ட ஊவா மாகாண சாம்பியன் பதுளை மாவட்டம்
குருத்தலாவை மகத்தென்ன அல் இல்மா முஸ்லிம் மகாவித்யாலயம் 30 புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது. இதோ இரண்டாம் சுற்றுக்குள் பிரவேசிக்கின்றோம். இரண்டாம் சுற்றின் விடையளிக்கும் முதல் போட்டியாளர் தென்மாகாண சாம்பியன் காலி மாவட்டம் கட்டுகொட உஸ்வத்துல் ஹசனா மகாவித்யாலயம் MIF ரிஃபாயா. இதோ உங்களுக்கான கேள்வி. அருஞ்சொற்கள் வரிசையில் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு வந்த சொற்களுக்கு மேலதிகமாக பல புதிய சொற்கள் எமது மொழியுள் புகுந்துள்ளன. வகையில் தனி உரிமை, ஏகபோகம், மேலெல்லை, மேலெல்லை எனும் சொல்லுக்கேற்றவாறு மொழியுட் புகுந்த புதிய சொல் யாது? அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார். சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. சந்தர்ப்பத்தை எதிரணிக்கு விடுகின்றோம். சரியான விடை உச்ச வரம்பு. மேலெல்லை, தனியுரிமை, ஏகபோகம் என்று வருவது போல் மேலெல்லை எனும் சொல்லுக்கு உச்ச வரம்பு என்பது புதிய சொல்லாக அமைந்திருக்கின்றது. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. எவரும் சரியாக பதிலளிக்கவில்லை. அடுத்து விடையளிக்கும் இரண்டாம் சுற்றின் முதல் போட்டியாளர் ஊவா மாகாண சாம்பியன் பதுளை மாவட்டம் குருத்தலாவ மகத்தென்ன அல் இல்மா முஸ்லிம் மகாவித்யாலயம் முஜிபுர் ரஹ்மான் மாஹின் அணித்தலைவர். இதோ உங்களுக்கான கேள்வி. இரண்டாம் உலக மகாயுத்த வரலாற்றில் 1942 ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் திகதி மற்றும் 7ஆம் திகதி முறையே 2 இடங்களுக்கு இலங்கையில் கொண்டு வீசப்பட்டன. அந்த 2 இடங்களும் எவை? கொழும்பு, திருகோணமலை. கொழும்பு, திருகோணமலை என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. ஊவா மாகாண சாம்பியன் பதுளை மாவட்டம் குருத்தலாவை மகத்தென்ன அல் இல்மா முஸ்லிம் மகாவித்யாலயம். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் MNF ஹுஸ்னா தென்மாகாண சாம்பியன் காலி மாவட்டம் கட்டுகொட உஸ்வத்துன் ஹசனா மகாவித்யாலயம். இதோ உங்களுக்கான கேள்வி. இரண்டாம் உலக மகாயுத்த வரலாற்றில் ஜப்பான் தனது போர் பலத்தை பயன்படுத்தி 1942 ஆண்டளவில் 2 நாடுகளை தவிர முழு தென் மற்றும் தென்கிழக்காசிய நாடுகளையும் கைப்பற்றியது. இங்கு தவிர்க்கப்பட்ட 2 நாடுகளும் எவை? பின்லாந்து, போலாந்து. இல்லை, அது சரியான முறையில் முயற்சிக்கப்படவில்லை. அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. சந்தர்ப்பம் எதிரணிக்கு செல்கின்றது. பிரான்ஸ், பிரித்தானியா. 2 நாடுகளும் சரியான முறையில் முயற்சிக்கவில்லை. சரியான விடை இலங்கை, இந்தியா. இந்த 2 நாடுகளையும் தவிர்த்துக் கொண்டன. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. எவரும் சரியாக பதிலளிக்கவில்லை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் அப்துல் ஹசன் ஹஸ்னா ஊவா மாகாண சாம்பியன் பதுளை மாவட்டம் குருத்தலாவை மகத்தென்ன அல் இல்மா முஸ்லிம் மகாவித்யாலயம். இதோ உங்களுக்கான கேள்வி. அரசியல் அமைப்பு என்று பொருள் தரக்கூடியவாறாக எமது மொழியுள் புகுந்த அருஞ்சொல் யாப்பு. அதுபோன்று சுற்று நிருபம் என்ற சொல்லுக்கு ஈடான அருஞ்சொல் எவ்வாறு அமையும்? சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு செல்கின்றது. வர்த்தமானி. இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் எதிரணிக்கு செல்கிறது. 2 அணிகளும் சரியாக விடையளிக்கவில்லை. சரியான விடை சுற்றறிக்கை. சுற்று நிருபம், சுற்றறிக்கை. இதுதான் எங்களுடைய புத்தகத்திலும் வந்திருக்கின்றது. அதுதான் சரியான விடை, சேக்குலர். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் MNF சுமையா தென்மாகாண சாம்பியன் காலி மாவட்டம் கட்டுகொட உஸ்வத்துன் ஹசனா மகாவித்யாலயம். இதோ உங்களுக்கான கேள்வி. ஐநா இணை நிறுவனமான WHO என்பது தமிழில் உலக சுகாதார ஸ்தாபனம் என்றால் ILO என்பது தமிழில் எவ்வாறு அமையும்? அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார். சந்தர்ப்பத்தை அதே அணியினருக்கு தருகின்றோம். சர்வதேச தொழிலாளர்கள் அமைப்பு. சர்வதேச தொழிலாளர்கள் ஸ்தாபனம், தொழில் ஸ்தாபனம் அல்லது தொழிலாளர் அமைப்பு என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. தென்மாகாண சாம்பியன் காலி கட்டுகொட உஸ்வத்துன் ஹசனா மகாவித்யாலயம். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் ஊவா மாகாண சாம்பியன் குருத்தலாவை மகத்தென்ன அல் இல்மா முஸ்லிம் மகாவித்யாலயம் சிராஜ் ஹப்சா. இதோ உங்களுக்கான கேள்வி. விஞ்ஞான கலை சொற்கள் வரிசையில் ஸ்டாண்டர்ட் கரண்ட் என்பது நியம மின்னோட்டம். ஆக்சிடேஷன் என்ற விஞ்ஞான கலை சொல்லுக்கான கருத்து யாது? கல்வனேஸ்படுத்தல். இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. ஒச்சியேற்றம்.
ஒற்றையேற்றம் ஆக்சிடேஷன் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஊவா மாகாண சாம்பியன் பதுளை மாவட்டம் குருத்தலாவை மஹத்தன்ன அல் இல்மா முஸ்லிம் மகாவித்யாலயம். அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் ஆமினா முகமது, தென் மாகாண சாம்பியன் காலி மாவட்டம் கட்டுகோட உஸ்வத்துல் ஹசனா மகாவித்யாலயம். இதோ உங்களுக்கான கேள்வி. The announcement is about a water supply interruption. Spell the word interruption in this sentence. இந்த வசனத்தில் interruption என்கின்ற சொல்லுக்கான எழுத்துக்களை கூறுங்கள். INTERRUPTION. சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது தென் மாகாண சாம்பியன் காலி மாவட்டம் கட்டுகோட உஸ்வத்துல் ஹசனா மகாவித்யாலயம். அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் இஸ்மாக் ஜுமானா, ஊவா மாகாண சாம்பியன் பதுளை மாவட்டம் குருத்தலாவை மஹத்தன்ன அல் இல்மா முஸ்லிம் மகாவித்யாலயம். இதோ உங்களுக்கான கேள்வி. ஐநா இணை அமைப்புகள் வரிசையில் FAO என்பது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் என்று ஆங்கிலத்தில் விரிவடையுமாயின் WFP என்பது எவ்வாறு விரிவாக்கம் காணும்? World Food Protection. இல்லை, அந்த விடை சரியாக அமையவில்லை. சந்தர்ப்பத்தை அதே அணியினருக்கு விடுகிறோம். World Food Protect. இல்லை, அந்த விடையும் தவறாக அமைந்திருக்கிறது. சந்தர்ப்பத்தை எதிரணிக்கு தருகிறோம். World Food Preservation. இல்லை, இரு அணிகளும் தவறிவிட்டன. ப்ரொடெக்ஷன், பிரிசர்வேஷன் எல்லாம் ஓரளவுக்கு சேர்ந்து இருக்கக்கூடியது. அதுவல்ல விடை. வேர்ல்ட் ஃபுட் புரோகிராம், வேர்ல்ட் ஃபுட் புரோகிராம், உலக உணவு திட்டம் என்பதே சரியான விடை. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்த விடை அளிக்கும் 2ஆம் சுற்றின் இறுதி போட்டியாளர் தென் மாகாண சாம்பியன் காலி மாவட்டம் கட்டுகோட உஸ்வத்துல் ஹசனா மகாவித்யாலயம் MAF அஸ்மா. இதோ உங்களுக்கான கேள்வி. விஞ்ஞான கலை சொற்கள் வரிசையில் செல் ரியாக்ஷன் எனில் கலத்தாக்கம், ரஸ்டிங் என்ற கலை சொல்லின் பொருள் எவ்வாறு அமையும்? சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு விடப்படுகிறது. சந்தர்ப்பம் எதிரணிக்கு செல்கிறது. துருப்பிடித்தல். துருப்பிடித்தல் அல்லது கரல் பிடித்தல் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஊவா மாகாண சாம்பியன் பதுளை மாவட்டம் குருத்தலாவை மஹத்தன்ன அல் இல்மா முஸ்லிம் மகாவித்யாலயம். அடுத்த விடையளிக்கும் 2ஆம் சுற்றின் இறுதி போட்டியாளர் ஊவா மாகாண சாம்பியன் பதுளை மாவட்டம் குருத்தலாவை மஹத்தன்ன அல் இல்மா முஸ்லிம் மகாவித்யாலயம் ஃபாரூக் ஃபர்ஹானா. இதோ உங்களுக்கான கேள்வி. Your teacher will read out an announcement. இதில் announcement என்பதற்கான எழுத்துக்கள் எவ்வாறு அமையும்? ANNOUNCEMENT. announcement சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஊவா மாகாண சாம்பியன் பதுளை மாவட்டம் குருத்தலாவை மஹத்தன்ன அல் இல்மா முஸ்லிம் மகாவித்யாலயம். கடந்த 65 வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம். இலக்கம் 77 தெம்டகுட வீதியில் அமைந்திருக்கும் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். தரம் 1 முதல் கல்வி பொதுத்தராதர உயர்தரம் வரைக்குமான உசாத்துணை நூல்கள், கடந்த கால வினாவிடை பத்திரங்கள், மாதிரி வினாத்தாள்கள், பொதுவான தலைப்புகளிலான நூல்கள், சிறுவர் முதல் பெரியோர் வரைக்குமான கதை புத்தகங்கள், நாவல்கள், இஸ்லாமிய அறிவு நூல்கள், முன்மொழிகளில் அல் குர்ஆன் விளக்க நூல்கள். கடந்த 65 வருட காலமாக ஒரே கூரையின் கீழ் நாடு முழுவதும் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம். இலக்கம் 77 தெம்டகுட வீதியில் அமைந்துள்ள வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். கடந்த 65 வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம். இலக்கம் 77 தெம்டகுட வீதியில் அமைந்திருக்கும் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். தரம் 1 முதல் கல்வி பொதுத்தராதர உயர்தரம் வரைக்குமான உசாத்துணை நூல்கள், கடந்த கால வினாவிடை பத்திரங்கள், மாதிரி வினாத்தாள்கள், பொதுவான தலைப்புகளிலான நூல்கள், சிறுவர் முதல் பெரியோர் வரைக்குமான கதை புத்தகங்கள், நாவல்கள், இஸ்லாமிய அறிவு நூல்கள், முன்மொழிகளில் அல் குர்ஆன் விளக்க நூல்கள். கடந்த 65 வருட காலமாக ஒரே கூரையின் கீழ் நாடு முழுவதும் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம். இலக்கம் 77 தெம்டகுட வீதியில் அமைந்துள்ள வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ்.
சுறுசுறுப்பாக விடையளிக்கப்பட்ட விறுவிறுப்பான போட்டியின் இறுதி பெறுபேறு தென் மாகாண சாம்பியன் காலி மாவட்டம் கட்டுகொட உஸ்வத்துல் ஹசனா மகாவித்யாலயம் 25 புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது. இவர்களோடு போட்டியிட்ட ஊவா மாகாண சாம்பியன் பதுளை மாவட்டம் குருத்தலாவை மகச்சன்ன அல் இல்மா முஸ்லிம் மகாவித்யாலயம் 60 புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது. 35 மேலதிக புள்ளிகளால் ஊவா மாகாண சாம்பியன் பதுளை மாவட்டம் குருத்தலாவை மகச்சன்ன அல் இல்மா முஸ்லிம் மகாவித்யாலயம் வெற்றி ஈட்டிக் கொள்கிறது. அறிவு களஞ்சியம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நடத்தியவர் இஸ்மாயில் பி மாரி. நிகழ்ச்சி தயாரிப்பு A.M. முஹம்மத் ரலி. இலங்கை ஒளிபரப்பு கூடுதாபன முஸ்லிம் சேவை. சிந்திக்க ஒரு விடயம். கல்வி கற்பதற்காக செல்பவன் அல்லாஹுவின் பாதையில்